இந்தியாவில் பல நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வணிகம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. பாருங்கள், அந்த பொருள் தமிழ்நாடை நம்பி தான் அந்த நிறுவனமே நின்றுது. தமிழ்நாடு வியாபாரம் நடக்கலைன்னா அந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முடிவு. இது ஒண்டி தெரிஞ்சிச்சு. எலெக்ஷன் வரும்போது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கோரிக்கை வச்சு கேட்கலாம், கோரிக்கையும் வைக்கலாம், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்போ அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால திரும்ப ஒரு 3 நாள் கிடையாது சொன்னேன். நீங்கள் சொன்னீங்க இந்தியாவிலேயே இந்த பொருளாதாரத்தினுடைய 4வது முதுகெலும்பாக நம்ம வந்து சொல்லணும், வணிகத்தை சொல்லணும் இந்த அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது இது உள்ளே இருக்கக்கூடிய செக்டார்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? நுகர்பொருள் அப்படிங்கிறது எதெல்லாம் அடங்குது? இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க அது எப்படி நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லலாம்? டிவியில் பார்க்குற எல்லா பிரபலமான பொருட்களையும் நாங்கள் தான் வந்து விநியோகம் பண்ணுறோம். எங்கள் மூலமாக தான் கடைக்காரர்களுக்கு கிடைக்குது. எங்கள் மூலமாக தான் பொதுமக்களுக்கு நாடு முழுக்க கிடைக்குது. அன்னை ஃபர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. என்னடா ஔவையாரோட பழமொழியை சொல்கிறாரு, என்ன பேச போகிறாருன்னு பார்க்குறீங்களா? ஔவையாரை பற்றி பேசலை. ஔவையார் சொன்ன அந்த சொல் என்ன? கடல் கடந்தாவது செல்வத்தை சேர்த்து விடுங்கள் அப்படின்ற ஒரு தமிழர்களுடைய கல்வி சார்ந்தும் வணிகம் சார்ந்தும் சொல்லப்பட்ட ஒரு பழமொழி அது. எனவே இன்றைக்கான திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதனோட நம்ம வந்து கலந்துரையாடல் செய்யவிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பல கோடிக்கணக்கான வருமானத்தையும் பல கோடிக்கணக்கான மக்களின் உழைப்பையும் ஒருங்கே வைத்திருக்கக்கூடிய ஒரு துறை தான். அந்த துறையினுடைய மக்களுக்கு, உழைக்கும் உழைப்பாளிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஹானரரி முனைவர் திரு கணேஷ்ராம் அவர்கள். வாருங்கள் அவரோடு இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி கணேஷ்ராம் சார். ஏன்னா உங்கள்கிட்ட இன்னைக்கு அமர்ந்து இன்றைய முதல் நேர்காணலை துவங்குறதுல எங்களுடைய ஊடகம் சார்பாகவும் எங்கள் நேயர்கள் சார்பாகவும் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு உங்களுடைய அருமையான தமிழ் பிடிச்சி இருக்கு, அதனால தான் ரொம்ப விரும்பி வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய நேயர்கள் தமிழ் பற்று உள்ளவர்கள் அதிகம் இருக்காங்க. ஆமாம், உங்கள் அளவுக்கு நமக்கு பேச்சு திறனோ இல்லை தமிழ் திறனோ கிடையாது. இருந்தாலும் வந்து எனக்கு தமிழ் மேலே ரொம்ப பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. கட்டாயம் சார். எங்களுக்கு அதையும் தாண்டி எங்களை போன்றவங்களாம் உழைப்புக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் உங்களை போன்ற மனிதர்களை கட்டாயமாக அடையாளப்படுத்தணும். அதே சமயம் உங்களுடைய உழைப்புகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய நிகழ்ச்சியை நான் உங்களுடைய சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே மக்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் கொடுத்துருந்தேன். இன்றைய இந்த நம்ம உரையாடலில் இந்த நுகர்பொருளுக்கு வணிகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆழமான புரிதல் என்ன, இதில் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்க மக்களுடைய வழிகள் என்ன, இது எங்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய கார்ப்பரேட் உலகத்தில் அவங்களால எங்கெல்லாம் போட்டி போட முடியாமல் போயிருக்குது, அதை அரசாங்கம் எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து அவர்களுடைய அந்த பாதகத்தை வந்து சாதகமாக மாற்றணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ண போகிறோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும் கணேஷ்ராம் சார் யாருன்னு எனக்கு தெரியும். மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ சார். நம்மளுடைய தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகஸ்தர் சங்கத்தினுடைய பின்னணியை பற்றியும் உங்களை பற்றியும் சின்ன அறிமுகம் சார். தாராளமாக, நல்லது தான். ஆடியன்ஸுக்கு வந்து யார் பேசுகிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் ஓரளவு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்கிற கருத்தும் அவங்களுக்கு நல்ல ஈஸி டு பதிவு. கன்வே. நிச்சயமாக நீங்கள் சொல்லுங்கள், நான் மகிழ்கிறேன். ஸோ உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை உங்களுடைய வாயால் சின்ன விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நேயர்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும் சார். சார், நான் இன்னைக்கு 65வது வயசுக்குள்ள நுழைய, இன்னைக்கு பிறந்த நாள் இல்லை ஓகே. சொல்கிறேன். இப்போ அது தவிர இல்லாமல் பட்டதாரி படிப்பு படிச்சிருக்கேன். ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக என் வாழ்க்கையை தொடங்கி அப்புறம் ஒரு பெயிண்ட் கம்பெனியோடைய எக்ஸிக்யூட்டிவாக இருந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் சொந்தமாக தொழில் பண்ணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டு. அதனால் 1984
சிறிய அளவில் தொடங்கி ஓரளவு கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து சிறிய அளவில் தொடங்கி கொஞ்சம் பெரிய லெவலில் வணிகம் செஞ்சேன் 84லேருந்து. ஆனால் 90லேருந்து பார்க்கும்போது நம்ம சம்பாதிச்சதெல்லாம் இழக்கிற இது தான் இருந்ததே ஒழிய, நம்ம ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தபோது கண்ட சிறு வெற்றி கூட சொந்த பிஸ்னஸில் காண முடியல. அப்போ தான் வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, நம்மளுடைய தப்பு எவ்வளோ, இதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்னென்னு ஒரு நாள் அமைதியாக யோசிக்க தொடங்கினேன். ஆனால் பட் வணிகர்களுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதுதான் அவங்கள இன்னும் பாதாளத்தில் தள்ளும். யோசிக்க நேரம் கிடைக்காது. நீங்கள் ஒரு கடைக்காரரையே கூட பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஒரு டிஃபனை சாப்பிட்டோன்னு, இல்லை கடையில் தான் டிஃபனே கூட சாப்பிடுவார். வந்து கடை திறந்துட்டு இரவு 10 மணி வரைக்கும் இருப்பார். அந்த ஆரம்ப கட்டத்திலாம் அவங்க தன்னை வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு டாய்லெட் போயிட்டு வரணுன்னா கூட அவங்களுக்கு நேரம் கிடைக்காத அளவு இந்த ஒரு வணிகம்னா அப்படி தான். நான் பசி நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக அவங்க வந்து இழந்துடுறாங்க, குடும்ப சந்தோஷத்தை இழந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதில் நஷ்டம் வேற வந்து பிரச்சனை பண்ணுது. என்னடா அப்படின்னு சொல்லி ஆலோசித்த போது இந்த நுகர்பொருள் வணிகம் என்ற ஒரு மிக பிரம்மாண்டமான வணிகம், இந்தியாவையே 4வது தூணாக காப்பாற்ற ஒரு, நீங்கள் 4th ஸ்டேட் பேர் வச்சுருக்கீங்க, நானும் ஒரு 4th இதுன்னு சொல்கிறேன், காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான இந்த பெரிய வணிகம். மக்கள் தொகையும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இதில். இதுக்கு வந்து ஒரு நீதி கேட்கக்கூடிய இடமே இல்லை. ஒரு சார்பு வலிமையுள்ளவர்கள் மட்டுமே நினைத்தது சட்டமாக இயங்கக்கூடிய சராசரி வாழ்க்கையாக போனதை பார்த்து, அப்போ நமக்கு நீதியே கிடைக்கலையே அப்படின்னு பொது சங்கம் இருக்கான்னு தேடினேன். அப்போ தான் தேடுறேன், அதாவது நுகர்பொருள் விநியோகஸ்தர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கான்னு தேடுறேன். தேடி பார்த்தா இல்லை. ஒரு 30 வருஷம் கொட்டை போட்டவங்களெல்லாம் போய் சந்தித்தா சங்கம் அவசியம் தேவை. ஆனால் ஒருவராலும் வந்து இந்த சங்கத்துக்கோசரம் நேரம் ஒதுக்கி வியாபாரத்தை விட்டு போய் வேலை செய்ய முடியாது. ஆகையால் எங்களால் இதை நினைத்தாலும் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட்டை சொன்னாங்க. இப்போ நானும் என் மனைவியும் பட்டதாரி. ஸோ நானும் என் மனைவியும் இதை பற்றி சிந்தித்த போது, இந்த தொழிலில் ஓரளவு சுமாராக படித்த நமக்கே இப்படி ஒரு பெரிய இழப்பு வந்திருக்குன்னா, த்ரூஅவுட் இந்தியா வந்து பட்டி தொட்டி கிராமம் சின்ன டவுன் இதிலெல்லாம் எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை இந்த படித்த சமுதாயமும் உருவாக்குறாங்க. அப்போது இதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலோ வந்து ஒரு கோயில் மாதிரியோ இந்த 3ல் 1 உருவாகி தான் ஆகணும். நான் போய் வந்து வெளியில் ஊராக சுத்த வாய்ப்பு இல்லாததுனால இந்த நம்ம குடும்பத்துடைய வணிகத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் இந்த சங்கம் என்ற ஒரு அங்கத்தை உருவாக்கி வலிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என் மனைவி தான் மூல காரணம், முக்கிய காரணம். பலர் என்னை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக எப்படி வெற்றிக்கு பின்னாடி உங்கள் மனைவி இருக்காங்க, எந்த வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண்மணி இருப்பான்னா அது என்னுடைய மனைவியும். இந்த சங்கத்துக்கு பல குடும்பங்கள் இன்றைக்கி ஓரளவு நல்லா வாழறாங்கன்னா அதுக்கு காரணம் என் மனைவி என்னை விட்டு கொடுத்து தியாகம் செஞ்சது தாங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வணிக பெண்மணிகள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அவங்க புருஷனை நிம்மதியாக கடையில் விடுறாங்க. அதனால தான் இந்த நாடு வந்து வளர்ந்துருக்கு. இந்த நாட்டில் இந்த வணிகம் பெரிய நுகர்பொருள் வணிகம்ங்கிறது ஒரு சாதாரண வணிகமே அல்ல அப்படிங்கிற லெவலில் வந்திருக்கு. இப்படி தொடங்கினது தான் என்னுடைய சமுதாய வாழ்க்கை. எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது, பொது வாழ்க்கை கிடையாது. நான் ஸ்கூலில் லீடராக இருந்ததில்லை, கிளாஸில் லீடராக இருந்ததில்லை, காலேஜில் இருந்ததில்லை. எந்த அரசியலும் எனக்கு ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ப்ராக்டிஸு. விளையாட்டுத்தனம் சுமாராக படிப்பேன், ரொம்ப சுமாராக படிப்பேன். சரி, இப்படி தான் போயிட்டு இருந்தது. இதில் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து என்னென்னா ஒரு வணிக சமுதாயத்துக்கு நல்லது நடக்கிறதுக்கு எதை வேணாலும் செய்யக்கூடிய மனோபாவம் உள்ள தீவிரவாதி என்று சொல்வதில் கூட பெருமை அடைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நான் தீவிரமாக இயங்குவீங்க, ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்கேன். என்னுடைய சக வணிகர்கள்லாம் பல நேரங்களில் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஏதாவது நினைவு பசுமையாக ஞாபகம் இருக்கா? இதை நான் மறக்கவே மாட்டேன் அருள், விதமாக ஞாபகம் இருக்கா? என்ன நிகழ்வு?
இருக்குது. 94ல் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் மட்டும் ம்ஹ்ம். வந்து அன்றைய புரட்சித் தலைவர் அவர்கள் டபுள் பாயிண்ட் டேக்ஸ்னு ஒரு வணிக வரியை கொண்டு வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், ஓகே. 94ல் ஓகே. அவங்க ரொம்ப வலிமையாக இருந்த பீரியடு. ஆமா. எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அன்னைக்கு இப்படி குனிஞ்சு மட்டுமே அவங்கள சந்திக்கிற எஸ். கலாச்சாரத்தை தருணம். வளர்த்துன்ற தருணத்தில் இருந்தாங்க. அப்போ கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை. அவங்க அந்த அம்மா பயங்கர புத்திசாலி தான். எதையும் கற்பூரம் மாதிரி புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருந்தால் கூட அன்னைக்கு வந்து கொடுத்த அதிகாரிகள் ஏதோ வேணுன்ட்டோ இல்லை தெரியாமையோ தவறு பண்ணிட்டாங்க. பண்ணி எங்களுடைய பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பு விலை இருக்கும். ஆமா, எம்ஆர்பி ரேட்டு. டிவியில் பார்க்குற எல்லா பிரபலமான பொருட்களையும் நாங்கள் தான் வந்து விநியோகம் பண்ணுறோம். எங்கள் மூலமாக தான் கடைக்காரர்களுக்கு கிடைக்குது. எங்கள் மூலமாக தான் பொதுமக்களுக்கு நாடு முழுக்க கிடைக்கிறது. அதில் இந்த எம்ஆர்பி விலை இருக்கிற பொருளெல்லாம் பார்த்தா அந்த டேக்ஸை வந்து போட்டாங்கன்னாக்க எம்ஆர்பியை தாண்டி போயிடுச்சு. ஓகே. பல பொருள்களுக்கு எம்ஆர்பியை தாண்டி விற்பது குற்றம். அதனால் எங்களால் விற்கவும் முடியல, வரி வசூலிக்கவும் முடியல. ஆனால் சேல் டேக்ஸ்லேருந்து எங்களுக்கு ஓலை வண்டி வருது. ஓகே. ஒரு ஒரு சில விநியோகஸ்தர்களுக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீ இவ்வளோ வரி கட்டணும்னா 70 லட்சம் கட்டு. அன்றைக்கி 2 லட்சம் கட்டுனாலே பெரிய தொகை. 94ல் ஆமா. போட அன்னைக்கு 2 லட்சம்னா இன்னைக்கு நிறைய சார். லட்சாதிபதினு சொன்னாலே பெரிய விஷயம். ஓ. இன்றைக்கி கோடீஸ்வரன் சொன்னால் பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கி அந்த மாதிரியான சூழலில் வந்து தவிச்சு போயிட்டோம். ஸோ ஒரு சங்கம் என்ன செய்யுமோ மனு போடுறோம், நேரம் போய் சேல் டேக்ஸ் அமைச்சரை சந்திக்கிறோம். இப்படி தான் போயின்னு இருந்தது ஒழிய தீர்வு கிடைக்கல. ஒரு 3 நாள் அடையாள போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கடையெடுப்பு. ஆஹா. அரசாங்கத்தை எதிர்த்தெல்லாம் பண்ணிடல. இருந்தால் கூட அந்த வலிமையில எங்ககிட்ட கிடையாது. அடையாள கடையடைப்பு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அந்த அடைப்பு செய்கிறது கூட எங்கள் மெம்பர்ஸுக்கெல்லாம் வந்து அன்றைக்கி புதுசு. எஸ். அதனால் இதை எதுக்கு பண்ணணும்? கடையை போய் எப்படி அடைக்கிறது? வணிகனை கடை அடைனா அடைக்க மாட்டான். வணிகனால் ஏன்னால் எந்த ஒரு வணிகனுக்குமே ஒரு மாதம் முழுக்க 30 நாள் வேலை பார்த்தான்னா ஒரு வேளை டெய்லி அவனுக்கு லாபம் கிடைச்சா கடைசி 3 நாள் கிடைக்கிற லாபம் தான் அவன் குடும்பத்துக்கு. இல்லை கடைசி 5 நாளில் கிடைக்கிற 5 நாளே வராது. ரொம்ப பெரிய கடையாக உருவாகி அந்த மாதிரி இருந்தால் தான் உண்டு. கடைசி 3 நாள் தான். அவனை ஒரு நாள் கடை அடைக்க சொன்னேன்னா, ஒரு பொட்டி கடையை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் நீங்கள் கடை அடைக்க சொன்னால் அவனோட ஒரு நாள் 500 ரூபாய்க்கும் அந்த 600 ரூபாய்க்கோசரம் தான் கடையை நடத்துகிறாங்க. அவங்க வீட்டில் இன்றைக்கி அடுப்பு எரியாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சமூகம். அந்த டைமில் என்ன பண்ணீங்க? பட் வேறு வழி இல்லை, வந்து அடைச்சோம். ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்து அடைக்கிறோம், எங்களுக்கு சீக்கிரமாக விமோச்சனம் வேணும்னெல்லாம் ப்ரெஸ்ஸில் கொடுத்தோம். பல ப்ரெஸ்ஸில் இதில் நியாயம் இருந்ததுனால போட்டாங்க, போட்டு உதவினாங்க. பட் ஒன்றும் பெருசாக நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து என்ன இப்படியே போயிட்டே இருக்குது. டைம் என்னங்கன்னு மெம்பர்ஸ் அவதிப்படுறாங்க, கேட்குறாங்க. நானும் ஒரு புதிய தலைவர் 92ல் தான் சங்கமே ஆரம்பித்தேன். எனக்கும் அனுபவமும் கிடையாது. அந்த சூழலில் மயிலாப்பூர்லேயும் பெருந்துறையிலும் பை எலெக்ஷன் வந்துச்சு உங்களுக்கு. அந்த பை எலெக்ஷன் வரைச்ச சரி இது ஒண்டி தெரிஞ்சிச்சு. எலெக்ஷன் வரும்போது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கோரிக்கை வச்சு கேட்கலாம், கோரிக்கையும் வைக்கலாம், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்போது அவங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால திரும்ப ஒரு 3 நாள் கடையெடுப்பு சொன்னேன். எங்கள் விநியோகஸ்தர்கள்லேயே சீனியர் மோஸ்ட், நான் சின்னவன் இல்லை, அவங்கவுங்க கொடுத்து கொட்டப்பட்டவங்க, அவங்களுக்குலாம் அதெல்லாம் ஜெயலலிதா மேடம் எதிர்த்து போராட்டம் அது சிறுபிள்ளைத்தனமாக செய்கிறீங்க அப்படி இப்படின்னா நான் சொன்னேன், இல்லைங்க எனக்கும் தெரியுது எல்லாம், ஆனால் இதை தவிர வேறு வழியே இல்லையே, ஒரே வழி தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் சம்பாதிச்சிட்டம்பா இனிமேல் கடையை மூடிட்டு வேணால் போகிறேன்னு சொல்கிறீங்க ஒழிய இது தப்பு, நம்ம போராடுறதே தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, அதனால வேறு வழி இல்லாமல் தானே நான் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறேன் அப்படின்னா கூட அவங்க ஒத்துக்கலை. உயிருக்கு ஆபத்து, அவங்க டீல் பண்ணுற விதமே வேறு விதமாக இருக்கும், அந்த அளவுக்கு பயமுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஓகே, நான் அப்புறம் வந்து நான் சொன்னேன், நான் முன்னெடுத்து செய்கிறேன், நீங்களாம் ஒதுங்கி இருந்துடுங்க.
உங்களை கன்வின்ஸ் பண்ணி என்னால் இனிமேல் நடத்த முடியாது. ஆனால் இதை நடத்தலைன்னா இந்த சங்கத்தை மூடிடலாம். அதை விட சங்கமும் வச்சுக்கிட்டு வந்து பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை கூட செய்யறதுக்கு அச்சப்படுற ஒரு தலைவனாக நான் இருக்கக்கூடாது. அது சங்கமே தேவையில்லையே. தேவையில்லை. ஆமா. அதனால் நான் முயற்சி பண்ணுற, வெற்றி கிடைச்சா கிடைக்கட்டும், அடி உதை வாங்கினாலும் வாங்குவோம். அப்புறம் என்னாலேயே பண்ண முடியலன்னு கைவிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் முயற்சி பண்ணாமல் கைவிட நான் தயாரில்லை. அதனால் நீங்கள்லாம் ஒதுங்கிக்கோங்க, நான் பண்ணுறேன்னு உடனே ஒரு 2-3 இளைஞர்கள் என் வயசில் இருந்தவங்க, நீ உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா எங்களை மிதித்து வரட்டும், நாங்கள் வரோம் சார்ன்ட்டு வந்தாங்க. அது பார்த்தா அப்படியே நல்ல புத்திசலாக கிளம்பி த்ரூஅவுட் தமிழ்நாடு, அன்றைக்கி சங்கம் கூட பெருசாக கிடையாது, ஆனால் த்ரூஅவுட் தமிழ்நாடு இந்த போராட்டம் நல்லா நடந்தது. அதனால் எல்லா பேப்பர்லேயும் சொல்ல தொடங்கிட்டாங்க. வந்து அப்போ 3வது நாள் அன்றைக்கி ஒரு அமைச்சர், பேர் சொல்லலாம் நான் விரும்பல, ஓகே ஓகே, நல்ல அமைச்சர், எப்படியோ நான் இருக்கிற இடத்த போலீஸ் எல்லாம் வச்சு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச, நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அங்கே வந்துட்டார். அவர் வரல, ஆளை அனுப்பிச்சு வந்து தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து அரசாங்கத்தை இரிட்டேட் பண்ணுறீங்க, அதனால் இன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்க. உங்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனையோ அதை இந்த எலெக்ஷன் முடியட்டும், அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாமல் வந்து நீங்கள் இதை டியூனை மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் வந்து இன்றைக்கி சாயங்காலமே வாபஸ் வாங்கிடுங்க, அப்புறம் இல்லைன்னா நீங்கள் அரசியல்வாதின்னா என்னென்னு தெரிஞ்சுப்பீங்கன்னாரு. நான் சொன்னேன், அவ்வளோ பெரிய பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை, எங்களுக்கெல்லாம் அந்த சக்தியெல்லாம் கிடையாது, என்னுடைய நோக்கம் வந்து உங்களை எதிர்த்து போராடுறதும் இல்லை, எங்கள் குரல் உங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறது கேட்டுடுச்சு, இதுவே எனக்கு போதுமானது. ஆனால் ரொம்ப அவதிப்படுற வணிக சமுதாயம், ஆகையால் தயவு செய்து எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயித்த பிறகு எங்களை கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்தார். செஞ்சாங்க. அம்மாவை நான் நேராக சந்தித்தேன். சந்தித்தேன். அன்றைக்கி வந்து அம்மாவை சந்திச்சு ஒரு 10 பேர் போனோம். 10 பேர் போனோம். அவங்கெல்லாம் கொஞ்சம் பழுத்த தலைவர்கள், அதனால் சால்வை கொண்டு வந்திருந்தாங்க, பூச்செண்டு கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாது, 31 வயசு. இதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இதை காத்த தலைவி அது இதுன்னு என்னெல்லாமா பேசுகிறாங்க, நமக்கு எதுவும் தெரியாது. அவங்களோட போனேன், நான் ஃப்ரண்ட்டில் சீட்டு கிடச்சிச்சு, உட்காந்தேன். வந்து எல்லோரும் பேசி முடித்தாங்க. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கன்னாங்க புரட்சி தலைவி. அப்போ அவங்கக்கிட்ட சொன்னம்மா, நீங்கள் போட்டிருக்கிற வரியை நாங்கள் எதுக்கலம்மா, அது எங்கள் நோக்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக வருமானம் வரணும்னு விரும்புகிறேன், நாங்களும் எங்கள் வணிகர்களும் விரும்புகிறோம் வந்து, ஆனால் இப்போது போட்டிருக்கிற வழிமுறையினால், அந்த வழிமுறைப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வசூலாகிறத போய் பக்கத்து மாநிலங்களுக்கு வந்து லாபம் கிடைக்குது. அதுக்கு காரணம் வந்து ஹோசூர், பெங்களூர்லேருந்து ஹோசூர் வழியாக வருது, இப்போ பாலக்காட்லேருந்து கோயம்புத்தூர் வழியாக உள்ள வருது, சித்தூர்லேருந்து வருது, தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. இந்த 3 வழியாக பாண்டிச்சேரியிலேருந்து வருது. இந்த 4 வழியாகவும் வந்து அவங்க கொளுத்துறாங்க பிஸ்னஸ்ஸு. இங்கே நாங்கள் மாதம் வந்து ஒரு 10 கோடி பண்ணியிருந்த ஆள் 5 கோடி பண்ணுறதுக்கு தவிக்கிறோம். வரி வசூலை இப்போ யாராலையும் பண்ணலைன்னு தவிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல்னால தான் நீங்கள் போடுற வரி தயாரிப்பாளர்கள் நிலையிலே போட்டுட்டிங்கன்னா அந்த வரி வசூல் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். இல்லை வேறு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த திட்டத்தில் இங்கே வரி வசூல் வரணும், எங்களுக்கு எளிமையாக இருக்கணும், இது மட்டும்தாம்மா வேண்டுகொள்வேன். அவங்க அடுத்த நிமிஷம் எழுந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் அந்த மீட்டிங்கே ஓவர். இப்படி எழுந்துட்டு எல்லாம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி சொல்கிறேன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 20 நாளில் வணிக குட் நியூஸ் வந்துருச்சு. வந்து ஜூனியர் அமைச்சர் அவர் கடலாடி கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார். வந்து அம்மா வந்து உங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்க சொன்னாங்க, வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னாரு. போனோம், ஒரு லிஸ்ட்டை காமிச்சாங்க, உங்கள் பொருள் எல்லாம் இதில் கவர் ஆகிருக்கான்னு செக் பண்ண சொன்னாங்க. அம்மானாங்க செக் பண்ணிட்டு ஒரு 5 பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஷாம்பூலாம் கூட இல்லை அன்றைக்கி. இந்த 5 பொருள் கேட்க வேணாம்னு சொன்னாங்க அவங்கள, ஏன்னால் இதில் வரி ஏய்ப்பு செய்கிறாங்கங்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, அதை தவிர மீதியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சந்தோஷமாக போயிடுங்க அப்படின்னுங்க. மிக்க மகிழ்ச்சி அப்படின்ட்டு வந்தோம். பரவாயில்ல, போராட்டத்தின் வாயிலாக ஒரு கோரிக்கை நிறைவேற்ற போராட்ட முயற்சியால். எஸ்,
போராட்டத்தின் முயற்சியால். ஆமாம். வந்து நம்மக்கிட்ட சக்தி இல்லை, நம்மக்கிட்ட கூட்டம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போகாமல் இதில் நியாயம் இருக்குங்கிற ஒரே காரணத்தை முன்வைத்து இறைவன் மேலே பாரத்தை போட்டு ஒரு முயற்சி, அந்த முயற்சிக்கு வெற்றி கிடைச்சது. நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. ஆக்சுவலி சார், நீங்க சொல்லும்போது தான் தெரியுது, இது பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியுது. ரொம்ப மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாகவும் எனக்கு என்ன தெரியணும்னா, இந்த நீங்க சொன்னீங்க, இந்தியாவிலேயே இந்த பொருளாதாரத்தினுடைய 4வது முதுகெலும்பா நம்ம வந்து சொல்லணும், வணிகத்தை சொல்லணும் இந்த அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய செக்டார்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? இந்த நுகர்பொருள் அப்படிங்கிறது எதெல்லாம் அடங்குது? இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க அது எப்படி நீங்க வந்து சுருக்கமா சொல்லலாம்? எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுதோ சொல்கிறேன். ப்ளீஸ். வந்து உங்களெல்லாம் மாதிரி பேசக்கூடிய வல்லமை நமக்கு கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக கட்டாயம் சார், சொல்கிறேன் கட்டாயம். உங்களுக்கு. இந்த நுகர்பொருள் வணிகம் இங்கிலீஷில் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க எஃப்எம்சிஜின்னு தான் தெரியும். ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மாதா மாதம் நம் வீட்டுக்கு தேவை, குறைந்தபட்சம் மாதா மாதம் நம் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குறது. ம். அதில் காலையில் நாம் பயன்படுத்துகிற டூத் ப்ரஷ் தொடங்கி கடைசியில் இரவாக பயன்படுத்தும் கொசுவத்தி, கருத்தடை சாதனம் ம். வரை அடங்கும். அப்பா. அப்போ இதுக்குள்ளே சாக்லேட், பிஸ்கெட்டு, சென்ட்டு, நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ நான் வச்சிருக்கிற அமைப்பில் வந்து இந்த நுகர்பொருள் வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கும் விநியோகஸ்தர்கள், ஓகே. டெலிகாம், இன்றைக்கி டெலிகாம் ஃபோன்ஸ் விற்கிறது, அதுவும் ரீசார்ஜுங்கிறது, இதுல வருதா சார்? ஆமாம், ஓகே. ரீசார்ஜ் விற்கிறது, இதெல்லாம் வந்து இந்த எஃப்எம்சிஜியில் வந்து ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்களை தான் எடுத்து வளர்ந்தாங்க. ஓகே. அவங்கள தான் எடுத்தாங்க. எல்லாரும் அன்றைக்கி அதை போய் விரும்பி எடுத்தாங்க. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து 2000 சதுர அடியில் கோடவுன் வச்சு ம். வியாபாரம் பண்ணி தான் பழக்கம் வந்து. ஆனால் இந்த சிம் கார்டு வந்து இத்தினு ட்ராயருக்குள்ளே 10 லட்சத்துக்கு வைக்கலாம், ரீசார்ஜ் கூப்பன் வைக்கலாம். ஆமா. அதனால் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டம். என்ன ஒரு 5 கஞ்சி இருந்தாலே கடையை வந்து போட்டுறலாம். கோடிக்கணக்கில் வணிகம் செய்யலாமேன்னு அளவுக்கு. ஸோ டெலிகாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற ம். ஒரு தொழில். ஆரம்பத்துலேருந்து நாங்கள் தான் வளர்த்துருக்கோம் அதை. ஓகே. ஆரம்பத்துலேருந்து கடன் கொடுத்து வளர்த்துருக்கோம். விநியோகஸ்தர்கள் ஒவ்வொரு கடைகளுக்கும் வந்து கடன் கொடுத்துனா சாதாரணமாக இல்லை, விற்பனை ஆகும் வரை கடன். ஓகே. பேர் தான் பில் போடுவோம், கன்சைன்மெண்ட் பேசிஸ் அது. அப்படி வளர்த்துருக்கோம். விற்பனை ஆகணும்னா நஷ்டம் தான் உங்களுக்கு ஆக்சுவலி இல்லையா? ஆமாம், மேபி கம்பெனி ஓரளவு ஹெல்ப் பண்ணுவாங்க சில சமயம் வந்து. அதனால் பலர் எழுந்திருக்காங்க, பலர் நல்லாவும் சம்பாதிச்சிருக்கோம். அது மாதிரி வந்து ஸ்டேஷ்னரின்னு சொல்லக்கூடிய பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள். ஜாமெட்ரி பாக்ஸு, நோட்டு புத்தகங்கள், இந்த ஐட்டங்கள், அப்புறம் வந்து அழகு சாதனங்கள், காஸ்மெட்டிக்ஸ், இதெல்லாம் வந்து இந்த நுகர்பொருள் வணிகத்தில் அடங்குது. அடங்குது. இதுதான் என்னால் எளிமையாக சொல்ல சொல்ல முடியும். முடியும். எவ்வளவு ஊழியர்கள், அதாவது தொழிலாளர்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க, எவ்வளவு மக்களை டச் பண்றாங்க? அதை என்னால் சுருக்கமாக சொல்ல முடியும் உங்களுக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறேன், டு ஸ்டார்ட் வித் 2 லட்சம் சிறு குறு கடைகள் இருக்குது. பெட்டி கடைகள் முதல் மளிகை கடை வரை, மீடியம் சைஸ் சூப்பர் மார்க்கெட் வரை. கார்ப்பரேட் ஓகே. சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் சொல்கிறேன். ஓகே. கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட் இல்லாம, ரைட். ஓகே. கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட் இல்லாமல், ஓகே. ரிலையன்ஸ், மோர் ம். அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன். ஸ்டாண்ட் அலோன் ஷாப்னு சொல்லுவோம், கொஞ்சம் பெருசாக இருக்கும், எஸ். உள்ளே போய் மக்கள் கொஞ்சம் பார்த்து வாங்கலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். வந்து அதுக்கு 2 லட்சம் வணிகர்கள் இருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு சப்ளை பண்ணுற விநியோகஸ்தர்கள், நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள், தயாரிப்பாளர்கள் வந்து 90% விநியோகஸ்தர்களை ஒரு ஏரியாவில் அப்பாயிண்ட் பண்ணி தான் அங்கே இருக்கிற கடைகளுக்கு பொருள்களை கடன் மூலமாக வழங்கி அவங்க பொருள்களை விளம்பரம் செஞ்சு பொதுமக்கள் வந்து அதை கேட்டு வாங்கி விற்பனையை வளர்க்குறது வழிமுறை. ஓகே. ஸோ தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், மக்கள். ஆமாம், விநியோகத்தில் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் வந்து வெற்றி காண்பதுங்கிறது வாய்ப்பே இல்லை. ஒரு சில பிராண்டுகள், ஒரு சில தமிழ்நாட்டு பிராண்டுகள் மட்டும் விநியோகஸ்தர்கள் ஆரம்ப கட்டத்தில் பெரிய வணிகம் இல்லாததுனால அவங்களாலையும் கமிஷன் கொடுக்க முடியாததுனால அவங்களே நேராக மார்க்கெட்டுக்கு போய் பண்ணி பயோரியா பல்பொடி, ம். கோபால் பல்பொடி, இந்த மாதிரி ஓகே. பல அஞ்சால் ம். எத்தனையோ இருக்குது. டைரக்டா விநியோகஸ்தர் இல்லாமலே டைரக்டா மக்கள் அவங்க ரீச் ஒரு ஆகும். வேனை போட்டு அதில் விளம்பரம் போட்டு சென்னையில் ஆரம்பித்து விழுப்புரம் வரைக்கோ இல்லை மதுரை வரைக்கோ அப்படிலாம் போவாங்க. வந்து வணிகம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண அவங்க தான் அப்படி பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா விநியோகஸ்தர் மூலமாக மட்டும்தான் வணிகம்
கடைகளுக்கு சப்ளை ஆகும். கம்பெனிகளால் நேராக வந்து கடன் கொடுக்கும். எதுக்கு விநியோகம் தேவைன்னா கடன் கொடுத்து வாங்குறதுக்கு. ஓகே. லோக்கலில் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கடைக்காரங்க நம்பி வாங்குவாங்க. எங்களுடைய சேவை வந்து அதோடு முடியல. கடையில் கொடுக்குற பொருள் விற்காமல் எக்ஸ்பைரி ஆகும். இப்போ கடைக்காரருக்கு நஷ்டம் வரக்கூடாது. நஷ்டம் வந்தால் அந்த பொருளை அவர் திரும்ப வாங்க மாட்டார். திரும்ப அந்த பொருளை வாங்கலைன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் வளரவே முடியாது. அப்போது விநியோகஸ்தராக என்ன நாங்கள் பண்ணுவீங்க? விநியோகஸ்தராக நாங்கள் வந்து அடுத்த பில் போடுறச்சே அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்களோ அது வந்து எலி கடிச்சது கூட இருக்கலாம் பிஸ்கெட்டு. ஆனால் நான் கொடுக்கச்சே எலி கடிச்சிருக்காது. அவங்க கடையில் எலி கடிச்சிருக்கோம். அந்த அப்படி இருந்தால் கூட அதை வாங்கிட்டு ஒரு 1000 ரூபா பில் பண்ணுறாங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு அவங்க டேமேஜ் எக்ஸ்பைரி இதெல்லாம் கொடுத்தா கழித்து கொண்டு வருவோம். இது எங்கள் பெய்டப் ஸ்டாக்கு. அதை தூக்கி ஓரமாக அடுக்கிக்கிட்டே போவோம். பல கம்பெனிகள் வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ தான் அதுக்கு எங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணி பணம் கொடுப்பாங்க. ஓகே. அது ஒரு தேவையில்லாத முதலீடு இருக்கும். அதெல்லாம் போராடி பல மாற்றங்கள் வந்துருச்சு இன்றைக்கி. ஆனால் இதுதான் வந்து ஸோ 10 லட்சம் விநியோகஸ்தர்கள். இந்த 10 லட்சம் விநியோகஸ்தர்களை தாண்டி 30,000 தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. எதில்? நுகர்பொருள் வணிகத்தில். இதுக்குள்ளேயே நுகர்பொருள் வணிகத்துக்கு மட்டும் ஒரு 30,000 ப்ளஸ்ஸு தயாரிப்பு நிறுவனங்கள். நான் சொல்கிறது ஒரு சிறு குறுலேருந்து இருக்குது. எம்எஸ்எம்இ. வெறும்னா அவங்க வந்து ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் கூட பண்ணுவாங்களா இருக்கும். இந்தியா முழுக்க பண்ணுவாங்க, இல்லை தென்னிந்தியா முழுக்க பண்ணுவாங்க. இப்படி ரீஜனல் பிளேயர்ஸ், மாவட்ட பிளேயர்ஸு, டவுன் பிளேயர்ஸு அப்படின்னு. ரஸ்கெல்லாம் சில டவுனில் அவங்கள அடிச்சுக்க முடியாது, பெரிய கம்பெனி கூட அடிச்சுக்க முடியாது, அப்படி இருப்பாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸு நான் சொல்கிறது 30,000 தயாரிப்பு நிறுவனங்கள், எஃப்எம்சிஜி தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் விநியோகஸ்தர்களை அப்பாயின்ட் பண்ணி ஒரு கமிஷன் கொடுத்து அது மூலமாக தான் போய் ரீச் ஆகுது, கடைக்கு ரீச் ஆகி கடையிலேருந்து மக்களுக்கு ரீச் ஆகுது. ஆமாம். இந்த ஒவ்வொரு நிறுவனம் இன்றைக்கி மக்கள் பிரபலமான பொருள்னு பார்த்தது வந்து டிவி மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இன்றைக்கி இந்தியாவில் பிரபலமான பொருட்கள் எல்லாம் பிரபலமானதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய முன்னிலை சிறு குறு வணிகர்களும் அவர்களுக்கு பின்னாடி வந்து தூண் போல நின்று தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உயிரோட்டம் வழங்கிய விநியோகஸ்தர்கள் மட்டுமே. அந்த மாதிரி அப்போ இன்னைக்கு உயரத்தில் உச்சத்தில் இருக்கிற நிறுவனங்கள் அவங்களுடைய பங்களிப்பான அந்த நிலைமைக்கு போயிருக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சான்ஸே இல்லை. ஓகே. சான்ஸே இல்லை. அது அவங்களும் அந்த நிறுவனங்களும் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? அது அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏய்ப்பது சட்டம் ஸ்ட்ராங்காக இல்லாத நாடுகளில் வந்து ஏமாந்தவன் இழிச்சவன் தானே. அதனால் படித்தவங்க கூட வந்து வணிக தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்கெல்லாம் 90% செய்யறதில்ல. அதை பற்றி நிறைய பேச போகிறேன். இந்த சேம் டைம் இதில் எவ்வளோ விநியோகஸ்தர்கள் இருக்காங்க? ஆக்சுவலி நீங்கள் வந்து 10 லட்சம் விநியோகஸ்தர்கள் உள்ள இந்தியா முழுக்க குறைந்தபட்சம் 10 லட்சம் விநியோகஸ்தர்கள் இருக்காங்க இந்த 30,000 நிறுவனத்துக்கு. குடும்பங்கள்னு இந்த பார்த்தா 10 லட்சம் விநியோகஸ்தர்கள் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பான பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் ஒருவர்கள். வந்து 10 ட்ரில்லியன் 10 லட்சம் கோடி வணிகம் ஒரு ஆண்டுக்கு. இது வந்து பல நாடுகளுடைய பொருளாதாரத்தை விட அதிகமானது. ஆமாம், பட்ஜெட் விட அதிகம் சார். இது பல நாடுகளுடைய பொருளாதார அதிகமானது. அதை வந்து உயிரோட்டம் கொடுத்து உருவாக்கி இருக்கிறது இந்த பெட்டிக்கடையும் மளிகை கடை வணிகர்களும் விநியோகஸ்தர்கள் சேர்ந்து தான். 51% பங்கு வந்து விநியோகஸ்தர்களை சாரும், 49% முன்னிலை கடைகளை சாரும். அதை தாண்டி வந்து தயாரிப்பாளர்கள் நல்ல பொருளை கொடுக்குறது, குவாலிட்டியாக கொடுக்குறது, நல்லா மார்க்கெட் பண்ணுறது, அதெல்லாம் தனி சப்ஜெக்டு. அது அவனுடைய சொத்து, அவன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து எங்கள் ஆட்கள் வந்து ஒரு பிராண்டை எடுத்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கட் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னால் வந்து அதை வந்து ஒரு சமுதாய அந்தஸ்தான் நினச்சி வாழ்ந்தாங்க. பிரிட்டானியா அவன் வீட்டு வாசலில் 20 அடிக்கு 5 அடி லைட் வச்ச போர்டு மாட்டி பிரிட்டானியா டிஸ்ட்ரிபியூட்டர் என்று சமுதாயத்தில் சொல்லிக்கொள்வதில் பெருமைப்பட்டார்கள். அதுபோல் ஹிந்துஸ்தான்லேயே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டாங்க. இதெல்லாம் கம்பெனி கார்ப்பரேட் எம்பிஏ படித்த பலருக்கு அந்த சென்டிமெண்ட்டெல்லாம் அவங்க வந்து மடத்தனமாக தான் நினைப்பாங்க. ஓகே. இவங்களுக்கு தான் சென்டிமெண்ட்டு. நான் முதல்ல எடுத்த கம்பெனின்னு இவங்க இயங்குவாங்க. நஷ்டம் வந்தால் கூட செய்வாங்க.
நஷ்டம் தானே செய்வாங்க. நஷ்டம் வந்தால் கூட செய்வாங்க எங்கள் ஆளுங்க. நான் சங்கம் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் பயிற்சிகள் வந்து நீ உன்னோட சென்டிமெண்ட்டுனால நீ முன்னேறணும், சென்டிமெண்ட்டை வச்சு பாழாகக்கூடாது அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்வளோ பேர் சார் இருக்காங்க இப்போ நம்ம சங்கத்தில்? எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ சார் தமிழ்நாட்டில் மட்டும் 11,000 விநியோகஸ்தர்கள் இருக்காங்க சார். ஓகே. தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இந்தியாவில் பல நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய வணிகம் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஹார்லிக்ஸ்னு பார்த்தீங்க பாருங்கள், அந்த பொருள் தமிழ்நாடை நம்பி தான் அந்த நிறுவனமே நின்றுது. என்ன சார் தமிழ்நாடு சொல்றீங்க? வியாபாரம் நடக்கலைன்னா அந்த பன்னாட்டு நிறுவனம் இழுத்து மூடிட்டு தான் போயிருக்கணும். ஓ, மோஸ்ட் பாப்புலர் ஏன் தமிழ்நாடு ரொம்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாக்டரே எழுதுவாங்க, டாக்டரு எழுது- ஹார்லிக்ஸ் அப்படின்னு அந்த காலத்தில் எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து என்றைக்குமே ஒரு பெஞ்ச்மார்க் மார்க்கெட். ஓகே. பெஞ்ச்மார்க் மார்க்கெட்டிங், டெஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணால் இங்கே தான் பண்ணுவாங்க. இங்கே வணிகம் தோத்துதுன்னா அநேகமாக நார்த் இந்தியாவில் வேறு எங்கேயும் ஜெயிக்காது. ஓ, அப்படியா சார்? Test அந்த marketing தமிழ்நாடு அளவுக்கு தானா? தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று இருக்கு. மக்கள்கிட்டையும் வணிகர்கள்கிட்டையும் இருக்குது. ஆ. இன்னும் இருக்குது. ம், 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 ம். இப்போ பல மாநிலங்கள்லாம் முன்னேறினா கூட இன்னமும் பல எக்ஸ்பீரியன்ஸான உயர்மட்ட அதிகாரிகள் டெஸ்ட் மார்க்கெட்டிங்கை தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க.